ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2024 வெளிவந்த ரிபல்லஸ்னு ஒரு பிரம்மாண்டமான அட்வென்ச்சர் ஃபேண்டசி மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பிளாட் என்னன்றது சொல்லிட்டா கண்டிப்பா உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும். பட் ஐ ஸ்வேர் கண்டிப்பா இது ஒரு யூனிக்கான ஸ்டோரி லைன் தான். உங்களை பார்க்க வைக்கணுன்றதுக்காக சும்மா பில்டப் எல்லாம் கொடுக்கல. உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம், முடிஞ்ச வரைக்கும் முழுசா பார்க்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வாசன் வாய்ஸ் ஓவர். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்க. அண்ட் ஒரு லைக்கும் தட்ட மறந்துடாதீங்க. வாங்க கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு அம்மா தன்னோட பசங்களுக்கு கதை சொல்றாங்க. டைம் ஆயிடுச்சுன்னு தூங்க வைக்கிறதுக்காக இல்ல, துணிவோட இருக்கணுன்றதுக்காக. அப்படி என்ன கதை தானே யோசிக்கிறீங்க? சொல்றேன். இதுவரை யாருமே போகாத ஒரு ஆழமான பாலைவன பகுதி, அதுக்கு நடுவுல பிரம்மாண்டமான கோட்டை ஒண்ணு. அதுல நெடுங்காலமா மந்திரவாதி ஒருத்தன் வாழ்ந்துட்டு வரான். ஆனா ரொம்பவே கெட்டவன். எந்த அளவுக்குனா, ஒரு நாட்டுக்குள்ள ரொம்பவே பேரழகோட கண்ணிக்கழியாம இளவரசிங்க யாராவது இருக்காங்கன்னு இவனுக்கு செய்தி வந்தாலோ இல்ல இவன் கண்டுபிடிச்சிட்டாலோ அவங்க எங்க இருந்தாலும் சரி கடத்தி கொண்டு வந்து தன்னோடதாக்கிக்குவான். ஆக்சுவலா அவன் எப்படி இருப்பான், எங்க இருக்கான் அப்படின்ற தகவல் இதுவரை யாருக்கும் தெரியவும் தெரியாது, யாரும் இதுவரை கண்டுபிடிச்சதும் கிடையாது. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் கல்யாணமாகாத அழகான இளவரசிகளை கடத்தி கொண்டு வரதுக்காக ஒரு பெரிய டிராகன் அனுப்பி தன்னோட கோட்டைக்கு கொண்டு வர சொல்லிடுவான். இதுவரை அவன் கடத்தன இளவரசிகளோட எண்ணிக்கையில ஒருத்தரை கூட காப்பாற்றவும் முடியல, எங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கவும் முடியல. இதுதான் ஒரு நாட்டோட இளவரசி கல்யாண வயசுக்கு வந்துட்டா பெரிய பிரச்சனையேன்னு நம்ம ஹீரோயினோட அப்பா சின்ன வயசுலயே அவளுக்கு அந்த கதையை சொல்லி கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தா ரொம்பவே தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு. கட் பண்ணா அந்த சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு ஒரு க்ளோஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறத காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். அவனை பத்தி சொல்லணும்னா அவன் ஒரு புத்தக புழு. அவனோட லைஃப்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் படிக்கிறதுக்காக லைப்ரரியில மட்டும் தான் செலவே பண்ணியிருக்கான். அப்படி இருக்க இத்தனை வருஷமா ரெண்டு பேருமே ஆஸ் அ ஃப்ரெண்டா தான் இருந்திருக்காங்களே தவிர தனக்குள்ள இருந்த காதலை ஒருத்தருமே வெளிப்படுத்திக்கிட்டது இல்ல. எப்ப அவளுக்கு திருமண வயசு ஸ்டார்ட் ஆகி அவளுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்கன்னு நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததோ, இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாதுன்னு கிடைச்சது ஒரு வாய்ப்புன்னு அந்த அன்னைக்கே ஒரு ரிங்கை பிரசன்ட் பண்ணி தனக்குள்ள இருக்கிற காதலை வெளிப்படுத்தினதுமே பதிலுக்கு அவளுமே ஆச்சரியத்தோட எப்படா இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவான்னு எதிர்பார்ப்போட இருந்திருக்கா போல டக்குன்னு ஏத்துக்கிட்டா. ஆனா இதுல பிரச்சனை எங்கன்னா, அவ ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த கிராமத்து பெண்ணா இருந்தா பரவாயில்ல, ஒரு தலை சிறந்த நாட்டோட திருமணமாகாத அழகான இளவரசி இல்லையா? அப்படி இருக்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அத்தனை நாட்டோட அரசர்களும் வீரர்களும் போட்டி போட்டு காத்துட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா ஹீரோக்கு டார்ச்சர் கொடுக்கற மாதிரி இருக்கிறது யாருன்னா ஒரு 3 பேர் மட்டும்தான். அதுல ஃபர்ஸ்ட் ஆளு பார்க்கவே 6 அடி உயரத்துல ஆக்ஸும் கையுமா இருக்கிற ராட்காயின்ற ஒருத்தன். அப்புறம் எப்பேற்பட்ட அழகியா இருந்தாலும் எனக்கு கிடைக்காமலியா போயிருவான்னு தன்னைத்தானே அழகு நினைச்சு சித்தரிச்சு சீன் போட்டுட்டு இருக்கிற ஒருத்தன். தென் மூணாவதா இருக்க ஒருத்தனை காம்படிஷன்ல கணக்குல எடுத்துக்க முடியாது, ஒன்னா நம்பர் சோத்து மூட்டை. இருந்தாலும் சைனாவோட கடற்கோடியில இருந்து கல்யாணம் முடிக்கிறதுக்காகவே கடல் கடந்து வந்திருக்கான்றதுனால கணக்குல எடுத்துதான் ஆகணும். அவங்க 2 பேரும் லவ் பண்ற விஷயம் அரசருக்கு இன்னும் அபிஷியலா தெரியாதனால தான் அவளுக்கான சரியான அரசனை இவங்க 3 பேர்ல இருந்து ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் வர சொல்லி இருக்காரு. அப்படி வந்த இடத்துல நம்ம ஆளுங்க 2 பேரும் தனியா சுத்திட்டு தெரிஞ்சதை பார்த்ததும் வாரண்ட் எழுத்து வம்பு பண்றதுக்குன்னே 3 பேரும் ஒன்னா வந்துட்டானுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹீரோ ஒரு புத்தக புழு இல்லையா? சோ அவனுக்கு இந்த சண்டை போடுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, வரவும் வராது. ஆனா பயங்கரமான மூளையை வச்சிருக்கிற சரியான வேலைக்காரன். சுத்தி உள்ள சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை எப்படியாவது காப்பாத்திக்குவான். அப்புறம் இவங்க 2 பேரும் லவ் பண்ற விஷயம் வந்திருக்கிற 3 பேருக்கும் இப்ப தெரிஞ்சு போனதுனால அடுத்து அவனுக்கு போய் சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆகிறதுக்குள்ள இளவரசியே டைரக்டா போய் அவளோட அப்பா கிட்ட சொல்லிட்டா, இப்படிதான்ப்பா ஹீரோவை லவ் பண்றேன், அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன சொல்றீங்கன்னு. பதிலுக்கு அவருமே மத்த நாட்டோட அரசர்கள் மாதிரி தன்னோட பொண்ணுக்கு ஸ்பேஸ் கொடுக்காமலாம் வளர்க்கல. இவங்க லவ் மேட்டரை கேட்டதுமே பையன் நல்லவன் தான், சும்மா சொல்லக்கூடாது, படிப்புலயும் திறமையிலையும் அவனை மிஞ்சிக்க ஊர்ல ஆளே இல்லதான். ஆனா இருந்தாலும் ஒரு இளவரசி கல்யாணம் பண்ணிக்க அது மட்டும் போதாது, கொஞ்சமாவது வீரனா இருக்கணுமே இனிஷியலா சில டிராபேக்ஸ் எல்லாம் சொன்னாரு. அப்புறம் அவரோட விருப்பத்துக்கு மாறா ஏதாவது செஞ்சு அவரோட வாழ்க்கை பாதிப்படைஞ்சிருச்சுன்னா அவரால் ஏத்துக்கவே முடியாதுன்னு ஹீரோவை காதலிக்கிறதுல அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ஒரு வழியா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அவரே சம்மதிச்சிட்டாரு. தென் அந்த அன்னைக்கு நைட்டு அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை சஸ்பென்ஸா வச்சிருந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்றதுக்காக அந்த நாட்டோட மொத்த மக்களையும் வர வச்சு ஒரு பண்டிகை மாதிரி செலிப்ரேட் பண்றாரு. சோ கெஸ்டா வந்திருக்கிற அத்தனை நாட்டோட இளவரசர்களும் வீரர்களும் ஆர்வத்தோட எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க அரசர் யாரை தேர்ந்தெடுக்க போறாருன்னு. ஆனா அந்த ஒரு சமயத்துல தான் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு திடுக்குன சம்பவம் ஒண்ணு நடக்குது. அந்த டிராகன் இப்படி ஒரு இளவரசி திருமணமாகாது இருக்கான்ற செய்தி எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு கண்ணு மிக்கிற நொடியில கோட்டைகள்ல புகுந்து ஹீரோவை அடிச்சு தூக்கி போட்டு ஹீரோனை கடத்தி கொண்டு போக பாக்குது. தன்னால முடிஞ்ச வரைக்கும் அவளை காப்பாத்துறதுக்காக அந்த டிராகனோட வாழை பிடிச்சி இழுத்து தடுக்க பாக்குறான். ஆனா அதோட பலத்துக்கு எந்த ஒரு சாதாரண மனுஷனாலும் ஈடு கொடுக்க முடியாதுன்றதுனால போற போக்குல ஹீரோவை ஒரு தூசி மாதிரி தட்டி விட்டு இளவரசியை கடத்தி கொண்டு போயிடுச்சு. அப்புறம் அரசர் என்ன பண்றாரு, தன்னோட பொண்ணை அந்த தீய மந்திரவாதி தான் கடத்தி கொண்டு போயிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு வீரன் அவளை காப்பாத்தி திரும்ப கூட்டிட்டு வரானோ அவனுக்கு மட்டும்தான் என்னோட பொண்ணு திருமணம் பண்ணி கொடுப்பேன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாரு. சடனா அங்கிருந்து எல்லாருக்குமே ஒரு செகண்ட் தயக்கம். அந்த
அந்த டிராகனை மீறி எப்படி அவளை காப்பாத்தி கொண்டு வரதுன்னு. ஆனா அந்த 3 பேர் மட்டும் போட்டிக்கு நாங்க தயார்னு அரசர்கிட்ட பேர் கொடுத்ததும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே இவங்க 2 பேரும் லவ் பண்ற விஷயம் அரசருக்கு தெரிஞ்சுமே எதுக்கு இந்த ஒரு முடிவு எடுத்தாருன்னு டைரக்டா அவர்கிட்டே போய் கேட்டதும், முடிவுகள் சில சமயங்கள்ல மாற்றத்தை கொடுக்கலாம், சோ அடுத்து என்ன பண்ணலான்றத மட்டும் யோசின்னு சொல்லாம சொல்லி அனுப்பிட்டாரு. தென் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ரியலைஸே பண்றான், ஏன் என்னால இளவரசை காப்பாத்த முடியாதா என்னன்னு. காலத்தை கடத்தாம கடகடன் வீட்டுக்கு வந்தவன் பயணத்துக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த டிராகன் எந்த பக்கம் அவளை கடத்தி கொண்டு போயிருக்குன்னு மேப்ல பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். ஒரு பக்கம் அந்த 3 பேருமே ஒவ்வொரு திசையில பிரிஞ்சு இளவரசியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுல ராட்கா என்ற ஒருத்தனுக்கு மட்டும் ஹீரோ மேல பர்சனலாவே ஒரு வெஞ்சன்ஸ். சோ இளவரசியை தேடி கண்டுபிடிக்க அவனும் போயிருக்கான்ற செய்தி தெரிஞ்சதுமே இவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம். என்ன மீறி எப்படி அவன் காப்பாத்த போறான் பாக்குறேன்னு ஹீரோ போற திசையிலே இவனும் பின்தொடர்ந்து வரான். ஒன்ஸ் ஹீரோ ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போந்ததுமே எந்த வழியில போயிருக்கான்னு எக்ஸாக்டா அவனால ஃபைண்ட் பண்ண முடியல. இருந்தாலும் விடாம சுத்தி வளைச்சு தேடிட்டு தான் இருக்கான். இன்னொரு பக்கம் கடத்தி கொண்டு அந்த இடத்துல மயக்கத்துல இருந்த ஹீரோயினுக்கு இப்பதான் முழிப்பே வருது. லாஸ்டா என்ன நடந்ததுன்னே தெரியாமையும் இப்ப எங்க இருக்கான்றது புரியாமையும் தான் ஒரே குழப்பத்துல ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிட்டு அங்கேயும் தேடி பாக்குறா. சுத்தி முழுக்க முழுக்க மணல் நிறைஞ்ச பாலைவனம், அதுக்கு நடுவுல உயரமான ஒரே ஒரு பிரம்மாண்டமான கோட்டை, தன்னந்தனியா ஹீரோயின் மட்டும்தான் இருக்கா. ஒருவேளை ஹீரோ தான் விளையாட்டா கண்டுபிடிக்க சொல்லி கண்ணாமூச்சி ஆட்டம் ஏதாவது ஆடுறானான்னு அங்குள்ள இடத்தை தேடி சுத்தி பார்க்கும் போதுதான் ரொம்பவும் ரியலிஸ்டிக்கோட எக்கச்சக்கமான அழகான பெண் சிலைகள் இருக்கிறத அவளால பார்க்க முடிஞ்சது. அப்புறம் அவ இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல அவளை கடத்தி கொண்டு வந்த டிராகனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து தான் கடத்தப்பட்டிருக்கிற விஷயத்தையும் அப்பதான் ரியலைஸே பண்றா. ஆக்சுவலா அது ஒரு உண்மையான டிராகனே கிடையாது, அந்த உருவத்தில் உருமாறக்கூடிய ஒரு சூனியக்காரி. அந்த கோட்டையில உள்ள தீய மந்திரவாதியோட பரம விசுவாசிகள்ல முக்கியமான ஒருத்தி. இந்த ஒரு கோட்டைக்குள்ள யாராலையுமே அவ்வளவு ஈஸியா உள்ள வர முடியாது. உலகத்திலே ரொம்பவும் அழகோட அதுவும் ரேரா இருக்கிற இளவரசிகளுக்கு மட்டும்தான் இந்த கோட்டைக்குள்ள இடமே. அப்படியே சப்போஸ் வந்து சேர்ந்துக்கிற இடத்துல அந்த மந்திரவாதியோட ஆசைக்கு இணங்காம எந்த ஒரு இளவரசி சொல் பேச்சு கேட்காம இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே பனிஷ்மெண்டா சிலையா மாத்தி வச்சிருவான். அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளான இளவரசிகளோட உருவ சிலையத்தான் ஆரம்பத்துல ரொம்பவும் உயிரோட்டமா இருக்கேன்னு வியந்த பார்த்த ஒண்ணு. மத்தவங்கள மாதிரி நீயும் அடம் பிடிச்சனா உனக்கும் இதே போல உருவ சிலை காத்துட்டு இருக்கும், சோ அப்படி பண்ண மாட்டேன் நம்புறேன்னு மிரட்டி மயக்கமடைய செஞ்சு கொண்டு போய் தூங்க வச்சுட்டு நேரா அந்த மந்திரவாதியை பார்க்க தான் வரா. அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்பவும் பேரழகோட ஒரு இளவரசி கொண்டு வந்து கொடுத்ததும் பதிலுக்கு கைமாறா அந்த சூனியக்காரிக்குமே ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு. அவளோட எதிரியான ஃபின் என்ற ஒரு மந்திரவாதி இருக்கிற இடத்த ஃபைனலா சொல்றதா வாக்கு கொடுக்கறான். கட் பண்ணா நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள போயிட்டு இருந்த வழியில கரடியோட குடும்பத்தை ஒரு பெரிய மனப்பாம்பு புடிச்சு ஒட்டு மொத்தமா முழுங்க பாக்குது. கரெக்டா அந்த சமயத்துலதான் மூளையை யூஸ் பண்ணி மகுடி ஒண்ணு செஞ்சு அதை வசியப்படுத்தி அதோட பிடியில இருந்து கரடியோட குடும்பத்தை காப்பாத்தி ஆத்து பக்கமா கூட்டிட்டு வந்து தண்ணியோட தண்ணியா கலந்து அடிச்சிட்டு போக வச்சிட்டான். சோ உயிர் போற சூழ்நிலையில தன்னோட குடும்பத்தை காப்பாத்தினதுக்காக மனுஷங்களோட பாச பேசக்கூடிய கடைசி கரடி கூட்டத்தோட அப்பா கரடி என்ன சொல்லுது, நம்ம ஹீரோ அதுக்கு செஞ்ச பெரிய உதவிக்கு சின்ன பதில் உதவியா இளவரசியை கடத்தி கொண்டு போயிருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக உதவி பண்றதா சொல்லி அதுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஃபின் அப்படின்ற ஒரு நல்ல மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு வந்து ஹீரோவை அறிமுகப்படுத்தி வைக்குது. ஆக்சுவலா இந்த ஒரு கரடிக்கு அந்த மந்திரவாதி ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறதுனால ஹீரோவுக்கு உதவி கேட்டு வந்திருக்குன்னு சொன்னதுமே தாராளமா உதவி பண்றேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா நம்ம ஆளோட இந்த நிலைமைக்கு அவரும் ஒரு காரணம்னு சொன்னது கேட்டதுமே ஒரு செகண்ட் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அதுக்கான காரணத்தை ஒரு பிளாஷ்பேக்கா எடுத்து சொல்றாரு. அதாவது அந்த தீய மந்திரவாதியோட கை கோத்துக்கிட்டு இளவரசிகளை கடத்தி கொண்டு வந்து சதி வேலை பார்த்துட்டு இருக்கிற டிராகனா மாறக்கூடிய அந்த சூனியக்காரி வேற யாரும் இல்ல, ஒரு காலத்துல நம்ம ஹீரோக்கு உதவி பண்றதா வாக்கு கொடுத்திருக்கிற இந்த ஃபின் மந்திரவாதியோட முன்னாள் காதலி. ஆரம்பத்துல அவளுக்கு இவர் மேல இன்ட்ரெஸ்டும் இல்ல லவ்வும் இல்ல. சோ பல வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்து ப்ரொபோஸ் பண்ணி இருந்திருக்காரு. ஆனா அவ பிடிக்கலன்னு சொன்னதுமே அதை ஏத்துக்க முடியாம புதுசா வழியை கண்டுபிடிச்சு வசியப்படுத்துறதுக்காக எக்கச்சக்கமான லெஜண்ட்ஸோட குறிப்புகளையும் புத்தகங்களையும் எல்லாம் படிச்சு ஸ்பெல்ஸை பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கள்ல கை தேர்ந்து ஒரு சிறந்த மந்திரவாதியா மாறினதுக்கு அப்புறம் அவளுக்கு இவர் மேல வெறித்தனமா காதல் வர அளவுக்கு ஒரு மந்திர மோதிரத்தை உருவாக்கி பிரசன்ட் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணதுமே அவர் எதிர்பார்த்ததை விட பைத்தியக்காரி மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனா அவங்களுக்கு இடையில இருந்த காதல் செயற்கையா இருந்ததுனால அவரால் அதை ஏத்துக்க முடியல. அண்ட் அவர் அதுக்காக யூஸ் பண்ண ஸ்பெல்லையும் ரிவர்ஸும் பண்ண முடியல. அப்பதான் இடையில அந்த தீய மந்திரவாதி உள்ள பூந்து இவர் பண்ண சதி வேலையை போட்டு கொடுத்ததுனால அதை பொறுக்க முடியாம எந்த மோதிரத்தோட ஸ்பெல்லை வச்சு அவளை கண்ட்ரோல் பண்ணணும்னு இவர் நினைச்சாரோ சேம் அது மூலமாவே டார்க் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவரை அழிக்கணும்ன்றதான் அவர் காதலியான சூனியக்காரியோட பல நாள் ரிவெஞ்சா மாறிடுச்சு. ஆனா அதோட இம்பாக்ட் ஹீரோவோட லவ் எப்படி பாதிப்படைய செஞ்சதுன்னா ஒன்ஸ் அவ தீய மந்திரவாதி கூட கை கோத்ததும் உலகத்துல லவ் பண்ற யாருமே ஒன்னா இருக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டா. சோ தட்ஸ் வை த ரீசன் அவரோட
ஸ்டோரி ஹீரோக்கு ரிலேட்டபிளா இருந்திருக்கு. அப்புறம் இப்போதைக்கு இவர் எப்படி உதவி பண்ணுவாருன்னு போதுதான் அவர் என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிச்சு பெரிய மந்திரவாதி ஆனாரோ சேம் அதையெல்லாம் ஹீரோக்கு சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டா அடுத்து ஒரு 20 வருஷத்துக்குள்ள எப்படியும் அவன் ஒரு சிறந்த மந்திரவாதி ஆயிடுவான். அப்புறம் ஈஸியா கடத்தி வச்சிருக்கிறதையே மந்திரவாதி கிட்ட இருந்து ஹீரோனை காப்பாத்தி கொண்டு வந்துடலான்ற மாதிரி சொன்னதும், யோ உனக்கு கொஞ்சமாவது மனசாச்சு இருக்கா? 20 வருஷமா வித்தியை கத்துக்கிட்டு அதுக்கு மேல அவளை காப்பாத்த போனா என்ன போலனான்ற கணக்கா? தயவு செஞ்சு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அவளை காப்பாத்தக்கூடிய ஒரு சிறந்த வழியா சொல்லுன்னும் போதுதான் கிட்டத்தட்ட நீ கேக்குறத பார்த்தா தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சம மாதிரியான ஒரு ஐடியாவை தான் நீ கேக்குற. எனிவேஸ் உன்னோட காதலை காப்பாத்துறதுக்கு நீ ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கும்போது நான் சொல்லாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு கிழக்கு திசையை நோக்கி உன்னோட பயணத்தை ஆரம்பிச்சேன்னா நெடுந்தூரத்துக்கு பின்னாடி சாண்டி மவுண்டன்ஸ்னு ஒரு இடம் வரும். முழுக்க முழுக்க பாலைவன பகுதியால சொல்லப்பட்டு வறட்சி நிறைஞ்ச அந்த இடத்துக்கு நடுவுல என்ட்ரன்ஸ்ல மிகப்பெரிய ஜெயிண்ட் ஒருத்தன் யாருமே உள்ள போயிடக்கூடாதுன்னு ரொம்பவும் பாதுகாப்போட அந்த இடத்த காவல் காத்துட்டு வரான். அதை ஒரு வழியா நீ கஷ்டப்பட்டு தாண்டி போயிட்டனா உன்னோட காதலை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கிற தீய மந்திரவாதியான கேசவர் கிங்டமோட இடத்த நீ ரீச் பண்ணிடலாம். ஆனா அது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. இடையில எக்கச்சக்கமான இடையூறுகள் எல்லாம் வரும். சோ பார்த்து சூதானமா உன்னோட பயணத்தை ஆரம்பிச்சு வெற்றியோட திரும்பி வான்னு அன்போடு அனுப்பி வைக்கிறாரு. அண்ட் ஃபைனலா சோனியக்காரி ஆசைப்பட்ட மாதிரியே இவர் இங்க தான் இருக்காருன்னு தெரிய வந்ததும் அவளோட பிடியில மாட்டிக்கவே கூடாதுன்னு பல வருஷமா பாதுகாப்போடு இருந்தவர் இன்னைக்கு வசமா அவகிட்ட மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் என்ன பழி தீர்த்துக்கிறதுக்காக அவரையும் பிடிச்சி கோட்டைக்கு கொண்டு போயிட்டு இருக்கா. அப்பதான் போற வழியில ஹீரோவும் எதிர்ச்சி அவரை பார்த்தப்போ காப்பாத்துறதுக்காக தான் கிட்ட இருந்து ஒரு அம்பை எடுத்து விடும்போது இடையில எங்கிருந்து வந்தானே தெரியல அந்த ராட்காய் ஹீரோவை உரண்டை இழுத்து சண்டை போடுறதுக்காக வேக வேகமா வந்துட்டு இருக்கான். அண்ட் நம்மளோ இதுவரை யார்கிட்டயும் சண்டை போட்டதும் கிடையாது, சண்டையும் போடவும் மாட்டான். அப்படி இருக்க இனிஷியலா அவன் கிட்ட இருந்து தப்பியோட தான் முயற்சி பண்றான். ஆனா ஒரு கட்டத்துல மலையோட விளிம்புல வசமா மாட்டிக்கிட்டதுனால சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்பதான் முறையா அவனுக்குள்ள இருக்கிற வீரமும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. அவனோட ஒவ்வொரு அடிக்கு எதிரடி நம்ம ஹீரோ கொடுத்ததும் அவனுக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு. எப்படா இவன் அடிக்கிறான்னு. தென் போக போக ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆனதும் வேணான்னு ஒதுங்கி போலான்னு தான் பார்த்தான். ஆனா பாருங்க அப்பயும் அவனோட கொடு படங்களை வாய்ப்பு கிடைச்சதுன்னு குத்தி கொள்ளலான்னு தான் பார்த்தான். இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு போய் சேர்றான்னு அந்த மலையில இருந்து உருட்டி விட்டான். தன்னோட வாழ்க்கையில சண்டையே போடாத ஒரு சாதாரண மனுஷன் சைன்ய வீரன் மாதிரி ஃபைட் பண்ணதை பார்த்ததும் கரடிக்கு ஒரு செகண்ட் ஆச்சரியமாயிடுச்சு. இவ்வளவு ஃபாஸ்டா கத்துக்கிட்டேன்னு. ஒரு பக்கம் அந்த சோனியக்காரி புடிச்சு கொண்டு வந்த பெண்ணை கோட்டையில உள்ள அந்த தீய மந்திரவாதியோட கண் முன்னாடி நிறுத்தி பல வருஷத்தோட பழி தீர்த்துக்கிறதுக்காக அவனோட மந்திர சிறையில அடைச்சு வைக்கிறதுக்காக பெர்மிஷன் கேட்கறா. ஆக்சுவலா அப்பதான் முறையா அந்த தீய மந்திரவாதியோட முழு உருவத்தையே காட்டுறாங்க. பார்க்க என்னமோ 6 அடியில ஆடுகள் மாதிரியான கொம்பை வச்சுக்கிட்டு 6 அடி நிலத்துக்கு ஜட போடுற அளவுக்கு முடியோட தான் இருப்பான். ஆனா அவனோட மந்திர சக்திகளுக்கு மண்ணுலகத்துல ஈடு இணையே இல்ல. இதுவரை யாருமே அவனுக்கு ஈடு கொடுக்க முடியலன்னும் போது ஹீரோ ஒருத்தன் வரான்ற செய்தியை கேட்டதுமே என்ன மிஞ்ச ஒருத்தனா அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தப்பிக்கவே முடியாதபடி கோட்டையில அடப்பட்டு கிடக்கிற ஹீரோயினுக்கு நல்லதொரு வாய்ப்பு ஒண்ணு கிடைக்குது. என்னன்னா இடையில அந்த தீய மந்திரவாதி ஹீரோனை சந்திச்சப்போ தவறுதலா மறையக்கூடிய மந்திர சக்தி கொண்ட அவனோட தலைப்பான அவளோட அறையிலேயே தவற விட்டுருக்கான். சோ இப்படி ஒருத்தரை மறைய வைக்கிற அளவுக்கு மந்திர சக்தி கொண்ட தலைப்பான ஒண்ணு இருக்குன்னு அவளுக்கு ரியலைஸ் ஆனதும் அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவளால முடிஞ்ச அளவுக்கு அதை பயன்படுத்தி மந்திரவாதியோட மொத்த அடியாட்களையும் மாட்டி விட்டு தப்பிக்க முயற்சி பண்றா. தென் கொஞ்ச நேரத்திலேயே அவ காணாம போன தகவல் கிடைச்சதும் கோட்டை முழுக்க பாதுகாப்பு பலப்படுத்த சொல்றான். அவன் எங்கேயும் தப்பிச்சு போயிடவே கூடாதுன்னு. அப்பதான் மறைஞ்சு கடந்தவ திடீர்னு சஸ்பென்ஸோட அந்த மேஜிக்கல் ஹேட்டை எடுத்துட்டு கண் முன்னாடி வந்து நிக்கிறா. அப்புறம் அவன் கிட்ட டைரக்டாவே ஒரு டிமாண்ட் வைக்கிறா. ஒழுங்கா கோட்டையோட கார்டன்ல சிலையா மாத்தி வச்சிருக்கிற அத்தனை பொண்ணுங்களையுமே பழைய நிலைமைக்கே வர வச்சு தப்பிக்க விடுன்றா. ஆனா இவளோட கோரிக்கையை அவன் கொஞ்சம் கூட காதுல வாங்கல. ஓ நீ அப்படி வரையா, அப்ப இனிமே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு இவனுக்கு சொன்னா புரியாது, செஞ்சு காப்பிச்சாதான் புரியும்னு அகைன் அந்த மேஜிக்கல் ஹேட்டை தலையில போட்டுக்கிட்டு ஆல்ரெடி அவனுக்குனே ப்ரீ பிளான்டா போட்டு வச்சிருந்த ஒரு பிளானே எக்ஸிக்யூட் பண்ணி கோட்டையை விட்டு எக்ஸிட் கொடுத்து அனுப்பிவிட்டா. அப்புறம் கார்டன்ல சிலையா உள்ள அத்தனை பொண்ணுங்களையும் மறுபடியும் மனுஷங்களா மாத்தக்கூடிய அளவுக்கு மந்திர சக்தி கொண்ட அந்த சோனியக்காரியோட மோதிரத்தை பயன்படுத்தி பல வருஷமா சிலையா இருந்தவங்களை உயிர்ப்பிச்சு காப்பாத்தி ஒரு வழியா அவங்கள மட்டும் தப்பிக்க வைக்கிறதுக்காக கோட்டைக்கு வெளியே கயிறு போட்டு மொத்த பொண்ணுங்களையுமே காப்பாத்தி சேஃபா அனுப்பி வச்சுட்டா. தென் கட் பண்ணா நெடுந்தூர பயணத்துக்கு பின்னாடி நம்ம ஹீரோ அந்த ஜெயிண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றான். பார்த்தா கதைகள்ல சொன்ன மாதிரி முழு தோற்றத்தோட இல்லாம பெரிய தலை மட்டும்தான் 2 மலைகளுக்கு இடையில வழியை தடுத்து மறைச்ச மாதிரி இருக்கு. அப்புறம் ஆரம்பத்துல பொலைட்டா 4 வார்த்தை சொல்லி பாக்குறாங்க உள்ள விட சொல்லி, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. தென் ஒரு ஈட்டி வச்சு குத்துனதுமே டென்ஷன்ல தீப்பிழம்பு கக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் ஜஸ்ட் லைக் தட் ஹீரோ ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றான். அதை தாண்டி போக நினைச்ச எல்லாருக்குமே ஒரு கட்டத்துல உயிர் தான் போயிருக்கு. சோ இந்த இடத்துல ஏதோ ஒரு ரிட்டில் மறைஞ்சிருக்கு, அதை சால்வ் பண்ணாதான் உள்ள போறதுக்கான வழி கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா அவனோட மூளையை யூஸ் பண்ணி கணிச்சிட்டான். ஆக்சுவலா அவங்க வந்து சேர்ந்திருக்கிற இடம் வறட்சி நிறைஞ்ச பாலைவன பகுதியே கிடையாது. முன்னொரு காலத்துல அது ஒரு டேமா தான் இருந்திருக்கு. தண்ணியை வெளிவிடாம யாரோ
எல்லாரும் அடைச்சு வச்சிருக்கிறதுனால தான் அந்த ஜெயிண்ட் கடுங்கோவத்துல யாரையுமே உள்ள விடலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாளே அடைச்சு வச்சிருக்கிற தண்ணியை ரிலீஸ் பண்றதுக்காக கேட்டபல்ட் ஒண்ணு செஞ்சு தடுத்து தேக்கி வச்சிருக்கிற தண்ணியை உடைச்சு திறந்து விட்டதும் அந்த ஜெயிண்ட் ஆசைப்பட்ட மாதிரியே அதோட கோவம் தணிஞ்சு கோட்டைக்கு போறதுக்கான வழியை காட்டினது மட்டும் இல்லாம அந்த தீய மந்திரவாதியான கேசபரை அழிக்கிறதுக்கான வழியையுமே சொல்லுது. ஆக்சுவலா அந்த மந்திரவாதியோட எல்லா சக்திகளுமே அவனோட 6 அடி தாடியில தான் ஒளிஞ்சிருக்கான். சோ இந்த ஜெயிண்ட் கொடுத்த வாளை வச்சு அதை கட் பண்ணிட்டாலே போதுமா அவனையும் அவனோட மந்திர சக்திகளையும் அழிச்சு ஹீரோயின் அவங்ககிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு வந்துடலான்னு மேலும் ஹீரோக்கு உதவி பண்ண அந்த கோட்டைக்கிட்டே கொண்டு வந்து விட்டுருச்சு. ஒரு பக்கம் தப்பிக்க நினைக்கிற ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக அந்த தீய மந்திரவாதி என்ன பண்ணிருக்கான், மேஜிக்கல் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி ஹீரோ மாதிரியே உருமாறி ஏமாத்தி ஒரு வழியா ஹீரோயினை சிறப்பிடிச்சிட்டான். அப்புறம் இடத்த கண்டுபிடிச்சு காப்பாத்துறதுக்காக ஹீரோவுமே ஸ்பாட்டுக்கு வந்ததும் அவன் கையில அந்த வாளை பார்த்ததுமே மந்திரவாதி கேசபருக்கு ஒரு செகண்ட் கொலை நடுங்கிருச்சு. ஏன்னா அவனை கொல்ற அளவுக்கு மந்திர சக்தி அந்த ஒரு வாள்ல மட்டும் தான் இருக்கு. அப்புறம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டான், சொன்ன மாதிரி ஹீரோ டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் வந்திருக்கான்னு. தென் அவனோட ஒரிஜினல் தோற்றத்துக்கு வந்து ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனோட உயிரும் மந்திர சக்தியும் அவனோட 6 அடி தாடியில தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஷீல்டோட தான் ஹீரோ கூட சண்டை போடுறான். அப்புறம் 2 பேருக்கு இடையில ரொம்ப நேரமா ஃபைட் நடக்குது. அப்புறம் அந்த மந்திரவாதி கேசபரும் அவனால முடிஞ்ச அளவுக்கு ஹீரோவை சோதனை பண்ணி பார்த்தான். நம்மளோட விடாப்பிடியான விடாமுயற்சிக்கு அவனால ஈடு கொடுக்கவே முடியல. அப்புறம் ஒரு கட்டத்துல தோல்வியை ஒத்துக்கிட்டு ஹீரோயினை ரிலீஸ் பண்றதா சொல்றான். ஆனா அதுக்குள்ள அவன் ஏதோ ஒரு சதிவேலை வச்சிருக்கான்னு தெரியாம நடுவுல அந்த சூனியக்காரியோட ஒரு டார்க் ஸ்பெல்ல ஹீரோயின் சிக்கி மயங்கிட்டா. அடுத்த நொடி அந்த தீய மந்திரவாதி கேசபர் ஹீரோவை பின்பக்கமா இருந்து கொள்ள வந்ததும் சடனா ரியாக்ட் ஆன நம்ம ஹீரோ டக்குன்னு அவனோட வாளை வச்சு கேசபரோட மந்திர தாடியை வெட்டி அவனை மொத்தமா அழிச்சிட்டான். தென் அந்த சூனியக்காரியோட டார்க் ஸ்பெல்னால மயக்கத்துல இருக்கிற ஹீரோயினை மறுபடியும் முழிக்க வைக்கிறதுக்கு அவளோட எமரால்டு மோதிரத்தை உடைச்சு அவன் மேல இந்த கர்ஸை ரிமூவ் பண்ணி மறுபடியும் உயிர் பழைக்க வச்சுட்டான். அப்புறம் என்னாச்சுன்னா தன்னோட லைஃபை ரிஸ்க் எடுத்து ஒரு வீரனா மாறி பல கஷ்டங்களை கடந்து ஹீரோனை காப்பாத்தி சேஃபா கூட்டிட்டு வந்ததுக்காக தன்னோட பொண்ணான இளவரசியை ஹீரோக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறதா சுத்தி உள்ள தன்னோட நாட்டு மக்களுக்கு மத்தியில கோலாகலமா அந்த செய்தி அறிவிக்கிறாரு. சோ இதோட படம் முடிஞ்சது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இடையில ஒரு சில சீன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஒரு சில விஷயத்தினால என்னால் முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ மேலும் வர வீடியோவில் கண்டிப்பாக அதை நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். சேனல் வாசன் வாய்ஸ் ஓவர். சி காய்ஸ்.